Hello everyone, welcome back to my channel. Hope you all doing good. என்னோட ரேண்டமான ரொட்டீன் கிளிப்பிங்ஸ் தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த vlogல. ஆஃப்டர்நூன் லஞ்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேலே துணி போட்டிருந்தேன். ஸோ அது வெயிலே போய் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். எப்போதும் வந்து இந்த துணி மடிக்கிற வேலை தான் வந்து எங்கள் வீட்டிலே வந்து பெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஏனே தெரியல, எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்டே இருக்கும். பட் இந்த துணியை மடித்து அதில் வந்து கபோர்ட்ஸில் எடுத்து வைக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். அதுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. இது ஏனே தெரியல. ஸோ மடித்து வைக்கிறது மட்டும்தான் நான் செய்வேன். மற்றபடி அவங்கவுங்க துணியை வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களே எடுத்து வச்சிடணும். குட்டீஸ்லாம் வந்து அவங்கவுங்களே எடுத்து வச்சுருவாங்க. ஸோ தட் அவங்க எந்த ட்ரெஸ் வேணும் எங்கேயாவது கிளம்புனா கூட என்னை கேட்கக்கூடாது. அதனால அவங்களே எடுத்து வச்சுக்கிற மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்க மடித்து வச்சிட்டோன்னா அவங்க ட்ரெஸ் மட்டும் அவங்க கபோர்ட்ஸில் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் டின்னர் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டும் பட்டரும் வச்சு டோஸ்ட் தான் வந்து பண்ணி கொடுத்தேன். சும்மா சிம்பிளாக அப்படி தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எக்கு வந்து காலையிலையும் கொடுக்கல லஞ்ச்லேயும் கொடுக்கல அப்படின்றதால எக்கு வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அண்ட் சால்ட்டும் பெப்பரும் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸோ அது கொடுத்தாச்சு. ஸோ தட் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து மெயினாக நம்ம சிங்கில் தான் வந்து நம்ம குக் பண்ணுறது சாப்பிட்றது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் சிங்கில் தான் போட்டு வாஷ் பண்ணுறோம். ஸோ நம்ம நான்வெஜ் குக் பண்ணும்போது நான்வெஜ்ஜும் வாஷ் பண்ணுறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ஸ்டெயின்ஸு நான்வெஜ் குக் பண்ணும்போது ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் வந்து நிறையவே இருக்கும். அதனால தான் நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து வினிகர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டிஷ் வாஷிங் லிக்விட் இருக்குல்ல, அது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுவும் வந்து தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல. சர்ஃபு சோப்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம். இது மூணு மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நான் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன் செப்பரேட்டாக. ஸோ அந்த ஸ்பாஞ்ச் வச்சு டிப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா அழுத்தி தேய்க்கணும். சிங்கில் வச்சு நல்லா அழுத்தி தேய்க்கணும். எங்கெல்லாம் நல்லா கரை படிஞ்சிருக்கும் அந்த இடத்துல நல்லா அழுத்தி தேய்க்கணும். இந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ப்ரஷ் ஏதாவது வேஸ்ட் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த கார்னர்ஸில் இந்த லிக்விட் தொட்டு அழுத்தி தேய்ச்சோன்னா நல்லா சூப்பராகவே க்ளீன் ஆகும். ஸோ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். ஸோ நல்லா கை வச்சு அழுத்தி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட சிங்க் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். ஸோ தட் அது நல்லா க்ளீன் ஆகும். ஸோ அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அதே ஸ்பாஞ்ச் வச்சு அழுத்தி தேய்ச்சோன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பளபளன்னு க்ளீன் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை டெய்லியும் பண்ண முடியாட்டாலும் அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம பண்ணலாம் இதை. ஸோ தட் நம்மளோட கிச்சனில் இருக்கிற சிங்க் ஏரியா வந்து நம்ம ரொம்ப சூப்பராக வந்து க்ளீனாக அண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து இட்லி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு சாம்பார் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். சாம்பாருக்கு வந்து சும்மா நிறைய காய் போடாமல், ஏன்னா டிஃபன் சாம்பார் தானே, ஸோ சிம்பிளாக பண்ணிடலாம் 1 பாட்டில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் பூசணிக்காய் இருந்தது பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே பூசணிக்காய் வரை இருக்குது, ஒரு 2 பீஸ் ஆட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இது வரைக்கும் நான் அது போட்டு இட்லி சாம்பார் வச்சதில்லை. ஸோ அதனால் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே போட்டு பண்ணலான்னு தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன். ஸோ பூசணிக்காய் இருந்தது காட்டியும் சரி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமே போட்டுடலாம், ஏன்னா எப்படி வரும்னு தெரியல, அந்த ராவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து வதக்கிட்டேன். எல்லாத்துலேயும் சும்மா 2 வெஜிடபிள் தான் ஆட் பண்ணி அப்படியே போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆனால் இது கூடயே வந்து பருப்பையும் ஆட் பண்ணிட்டேன். பருப்பையும் ஆட் பண்ணி தேவையான மசாலா சாம்பார் பவுடர் வீட்டில் அரைச்சதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வெளியில் வாங்கின சாம்பார் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 விசில் வந்து வச்சு எடுத்துட்டேன். எப்போதும் வந்து நான் நார்மலாக குக்கிங் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை தாளிப்பேன், அப்புறம் லாஸ்ட் ஒரு தடவை தாளிப்பேன் சாம்பாருக்கு. டிஃபன் சாம்பாருக்குனா அப்படியே எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு விசில் வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் தாளிப்பேன். ஸோ இந்த டைம் வந்து வெங்காயம்லாம் போட்டு ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டேன், ஏன்னா வதக்கி வைக்கிறதால. அதுக்கப்புறம் லாஸ்ட்டும் ஒரு தடவை எல்லாமே கடைஞ்சி விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பையும் சேர்த்துட்டேன் மறுபடியும். ஸோ தட் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதால. ஸோ நான் வந்து சில்லி ஆட் பண்ணலை, ஏன்னா சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் சில்லி வந்து ஆட் பண்ணலை, க்ரீன் சில்லி. சைட் பை சைட் வந்து சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் இட்லியும் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக குக் ஆகி வந்துடுச்சு. ஸோ நைட் டின்னருக்கு வந்து குட்டீஸ்க்கு மினி இட்லியும் வச்சு சாம்பாரும் வச்சு சர்வ் பண்ணிட்டேன். குட்டீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு மேலே தான் சாம்பார் ஊற்றி கொடுப்பேன், தொட்டு சாப்பிடக்கூடாது, இட்லியை விட சாம்பார் தான் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ நானுமே வந்து இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி டின்னரு சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஒரு vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.